குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா வீட்டில் இல்லையா, வெளியில் இருக்கியா, இடம் புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஆக்சுவலாக மக்களே, ஒரு விலாகுக்கு நடுவில் இல்லை ஒரு ஜென்ரலான விலாக் போட்டேன்னா அதுக்கு நடுவில் ஒரு கார் வீடியோ வந்து போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது கார் டிப்ஸு, மெயின்டெனன்ஸு, அந்த மாதிரி ஒரு வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் ஒரு விலாகோ இல்லை ஒரு விலாகோட சீரீஸோ அதுக்கு நடுவில் நம்மளோட கார் வீடியோஸும் ரெகுலராக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போடுறேனோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அதாவது ஒன்று விட்டு ஒரு நாள் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஓனர், எனக்குமே சரி ஆஸ் அ கார் ஓனராக சரி, நீங்களும் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட முதல் எதிரி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட வில்லன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி யாருன்னா அது வந்து ஒரு எலி தாங்க. எலியால் நம்ம வந்து சில ஆயிரமும் செலவு பண்ணியிருக்கோம், சில லட்சம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்டும் அது. இப்போது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஆஃபீஸே கிளம்புறீங்க, ஒரு 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 5 நாள் 6 நாள் கார் எடுக்கலை, இன்றைக்கி வந்து மழை பெய்யுது, சரி கார் எடுத்துகிட்டு போகலான்னு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கார் ஸ்டார்ட் ஆகலை. பானட்டை திறந்தீங்கன்னா உள்ள எலி வந்து ஒரு குடும்பத்தையே வச்சுருக்கு, உங்கள் ஒயர்ஸ் எல்லாம் கடிச்சு வச்சுருக்கு. அப்படின்னா உங்களோட நிலைமை எப்படி இருக்கும், உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அன்றைக்கான டேவே வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மக்களே. அந்த மாதிரி ஒரு ஒஸ்டான கண்டிஷனில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த எலியை வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயம் வந்து அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணோம். கொஞ்சமாவது நம்ம கேர் எடுத்துக்கணும். இப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியை நிறுத்துகிற இடம் தாங்க முக்கியம். பெரும்பாலும் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் நிறுத்துகிறோம். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற இடத்துல நிறுத்துகிறோம். அதாவது எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. குப்பைங்கெலாம் இல்லாமல் நிறைய வந்து அசுத்தமான இடத்துல வந்து நிற்கிறத முதல்ல நம்ம தவிர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எலி வந்து நம்ம காருக்குள்ளே ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கேயாவது வெளியே போயிருப்போம். வெளியே போய் அதான் ஃபேமிலியாக போயிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். போயிட்டு நம்ம காருக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டு சிந்துறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லுக்கே வந்து மோஸ்ட்லி எலி வந்து காருக்குள்ளே வருங்க. அதனாலயே வந்து காருக்குள்ளே வரத்து ஆரம்பிக்கும். ஸோ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கார் கேபின், அதாவது உள்ள இன்டீரியரை க்ளீன் பண்ணிவிட்டுங்க. சாப்பிட்றது நம்மளால் தவிர்க்க முடியாது. குழந்தைங்க இருப்பாங்க, காருக்குள்ளே சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. அதே நேரத்தில் பூ வைப்பீங்க உள்ளே. ஃப்ளவர்ஸ் வந்து சாமி ஐடியில் எதாவது வச்சுருந்தீங்க, சிலை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வைப்பீங்க. அதை வந்து நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு வெளியே போட்டுருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சி போய் அந்த பூவை சாப்பிட்றதுக்கு எலி வராமல் இருக்கும். மோஸ்ட்லி எலி வந்து காருக்குள்ளே இந்த பேனருக்குள்ளே ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை நேரத்தில், குளிர் காலத்தில் இப்போ நீங்கள் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திங்கன்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கதகதப்புக்கு உள்ளே வந்து அது வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், உள்ளே வந்து கூடு வைக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து மெயின். இது நிறைய பேர் வந்து ஆர்கானிக்காக கேட்பீங்க. அதாவது ஆர்கானிக்கு
வழியிலையும் வந்து இந்த எலியை வந்து விரட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேப்ப எண்ணெய் வந்து ரொம்ப கசப்புத்தன்மை வாய்ந்தது. அதை வந்து தண்ணியில் இது பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அந்த இன்ஜின் பேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. டயரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த கசப்புத்தன்மைக்கு எலி வராதுன்ட்டு ஒரு இது. ரெண்டாவது வந்து புகையில வந்து அந்த டொபேக்கோ கட்டை வந்து ஒரு கவரில் போட்டு ஹோல்ஸ் போட்டு, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days 4 daysக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதை கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணி விடணும். இல்லைனா அது வந்து இன்ஜினோட ஹீட்டுக்கு வந்து அப்படியே தூளாக ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து சில இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எலி வராது. ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் கார் எடுக்கும் போதெல்லாம் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் நிறுத்தும் போது அந்த புகையில் திருப்பியும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இப்போ வந்து சின்ன டிவைஸ் மாதிரிலாம் வருதுங்க. இது வந்து காரில் நம்ம செட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த வைப்ரேஷனு அந்த என்ன சொல்கிறது ரேடியேஷனுக்கு வந்து எலி வராமல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது புதுசாக வந்து காரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷீட் மாதிரி வருதுங்க. நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு அப்படியே காரை சுற்றி வந்து ஷீட் மாதிரி, நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஷீட் மாதிரி, அதாவது எலி வந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட்டாக வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணுறோம், பார்க்கிங்கில் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா காருக்குள்ளே எந்த எலியும் போகாது. ஃபுல்லாகவே இவ்வளோ நல்ல ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு வருது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நல்லது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, அடியில் வந்து அந்த ரேட் மெஷ்ஷு கொடுக்குறாங்க. அதாவது இன்ஜினோட கீழ்ப்பகுதியில் அந்த மெஷ்ஷு வந்து இவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து எலி போகாது. பட் ஆனால் அதனால் நிறைய இஷ்யூஸ் வருதுன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ரேட்லிங் நாய்ஸு, சஸ்பென்ஷன் சரியாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் தான் வரும். பிளாஸ்டிக் அந்த கீழே இருக்க அந்த இன்ஜின் கார்டோட இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் வரும். அதெல்லாம் வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது எந்த அளவுக்கு, ஏன்னா கீழே வந்து சஸ்பென்ஷன் இருக்குது, லோயராம் இருக்குது, அதெல்லாம் வந்து இருக்கும்போது சவுண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டங்க. இப்போ ஈஸியாக வந்து நம்ம ஒன்று சர்வீஸ் பண்ண முடியாது. கீழே வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம அந்த கார்டை எடுத்துகிட்டு தான் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பியும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க அதை சரியாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் இருக்குது. சரி, நான் ஆக்சுவலாக என் காருக்கு எலி வரலையா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த எர்டிகாக்கு வந்து இப்போ வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுனால எலி வரல. இதுக்கு முன்னாடி வந்து நான் எத்தியோஸ் வச்சுருந்தேன். எத்தியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில 1000 செலவு வச்சுருக்குங்க. நான் வந்து சபரிமலை போயிருந்தேன், ஒரு 4 days ட்ரிப்பு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மறுநாள் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எலி கடிச்சிருக்கு இண்டிகேட்டர் ஒயரை. இண்டிகேட்டர் போடும்போது ஒரு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் மட்டும் டப்பன்னு ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் ஒயரையும் கடிச்சு தூளாக்கி வச்சுருந்து. சரி, நான் அதுக்கப்புறம் நிறைய இது பண்ணேன். அந்த சோத்துக்கத்தாழை, அந்த ஆலோவேரா செடி, அதுக்கப்புறம் இந்த கற்பூரவள்ளி செடி, அந்த மாதிரிலாம் வந்து கார்கிட்ட வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த டொபேக்கோ, அந்த அது என்னது புகையில இது வச்சு பார்த்தேன். இது புகையில வச்சா கொஞ்சம் கேட்குது. பட் ஆனால் நம்ம அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். நம்ம மறந்துட்டோன்னா அது தூளாகிடுது. அதெல்லாம் வச்சு பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு தான் வந்து நம்மளுக்கு அந்த இது கொடுத்தது. என்னென்னா கொஞ்ச நாளைக்கு தான் எலிக்கிட்டேருந்து நம்மளை அது வந்து காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கார் வந்து வீட்டுக்குள்ளே தான் நிறுத்தினால எலியோட இது வச்சுருந்தேன். எலியோட ட்ராப்பு, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதுக்கும் வந்து ஒரு எலி தான் மாட்டுச்சு, ரொம்பலாம் இல்லை. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க, அது அமேசான்லேயும் இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் தரேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்ஸ் ரேட் கில்லர்னு ரெட் ஆக்ஸோ இன்னும் வரும், நான் உங்களுக்கு போடுறேன். அதுதான் நான் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக
அது யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு 3 months வரைக்குமே நல்ல இது கொடுக்குது. எலி வராமல், எலி வந்து உள்ளே வருது, இன்ஜின் உள்ளே வந்து வருது எலி, ஆனால் ஒயரை வந்து கடிக்காது. ஏன்னா அந்த ராட் ஆக்ஸுங்கிறது வந்து ரொம்ப வந்து கசப்பு தன்மை வாங்கியிருந்தது. அதனால் வந்து எலி வந்து ஒயரை வந்து கடிக்காது. நம்மளுமே வந்து ஆனால் ஒரே மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. நம்ம அந்த ஸ்ப்ரேவை அடிக்கும்போது நம்ம இன்ஹேல் பண்ணிட்டோன்னா 2 நாளைக்கு எனக்கு தொண்டை வலி இருக்குங்க. அது அந்த அளவுக்கு அதோட தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை நான் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ராட் ஆக்ஸ் இது தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். 300 சம்திங் 250. நான் உங்களுக்கு வந்து அமேசானில் இருந்ததுன்னா உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலலாம் விற்கும். இதுதான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். எப்படி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ தான் வண்டியை கழுவி வச்சுருக்கேன், அதாவது வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி 3 months நான் யூஸ் பண்ணுவேன். பேவை வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் அப்படியே. ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று அடிங்க. தொண்டைக்குள்ளே போச்சுன்னா உங்களால் 2 நாள் சாப்பிட முடியாது. இந்த ஒயர்லாம் படுற மாதிரி அடிச்சு விட்ருங்க. அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடாதீங்க, ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸோ ஸ்ப்ரே அடித்து கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே வைங்க. காரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour. ஸோ இந்த மாதிரி தாங்க அந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நான் வெறும் வந்து இப்போது இன்ஜின் டாப்பில் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் அண்டர் சேஸ்லேயும் பண்ணலாம். அதாவது இன்ஜினோட அண்டர் இதில் ஃபுல்லாக அந்த ஒயர்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது வந்து எனக்கு 3 மாதம் தாங்குது. சிலர் வந்து மந்த்லி ஒன்ஸும் பண்ணலாம். ஒரே விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி இன்ஜின் பேவை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இன்ஜின் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே அடித்து விட்டு ஒரு 2 to 3 hours வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. இது வந்து கேபின் உள்ளலாம் அந்த ஸ்மெல் வராது. நான் பர்டிகுலராக நான் பர்சனலாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வரல. ஸோ எலி வந்து வருது, உள்ளே வருது, ஆனால் எதையும் கடிக்காது. அந்த மாதிரி குட்டி போடுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உள்ளே நல்லா அந்த ஸ்மெல் இருக்கும். அதாவது நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு என் கையில் 2 நாளைக்கு சாப்பிட முடியாதுங்க. அந்த கசப்பு தன்மை என் கையிலேயே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுதான் மக்களே, நான் வந்து யூஸ் பண்ணுறது அந்த ஸ்ப்ரே மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வண்டியை வந்து சில 1000லேருந்து சில லட்சம் வரைக்குமே இந்த ஸ்ப்ரே வந்து காப்பாற்றும். இது வந்து நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.